ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ் அண்ட் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 100க்கு 99 மார்க், 90க்கு 89 மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல எடுத்த ஒரு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர், ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மார்க் பாருங்க, 90க்கு 89 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க எந்த மிஸ்டேக் பண்ணனாலும் அந்த ஒரு மார்க் போச்சு. அண்ட் நீங்க என்னென்ன மிஸ்டேக் எக்ஸாம்ல பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ஆன்சர் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. எந்த மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணினா இந்த அளவுக்கு நீங்களும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த பேப்பர் பிரசன்டேஷனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் அதிகமாகவும் ஆகும், ஒரு சில ஸ்டூடெண்ட்க்கு இதே பேப்பர் பிரசன்டேஷனால மார்க் கம்மியாகவும் ஆகும். ஸோ அதனால பேப்பர் பிரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த மாதிரி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணா இந்த ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கியிருக்க மாதிரி உங்களால மார்க் வாங்க முடியும் அப்படிங்கறத வந்து இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த ஆன்சர் பேப்பர் பிரசன்டேஷன், இந்த ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் நமக்கு தந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் ப்ரோ தான். அஸ்வின் ப்ரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, அவர் தேங்க்ஸ் சொல்லிருங்க அவங்களுக்காக. ஏன்னா வந்து 12th கூட பேப்பர் பிரசன்டேஷன் அந்த ஆன்சர் காப்பி வந்து நமக்கு கிடைச்சது, பட் 11th நமக்கு கிடைக்கவே இல்லை. ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் ப்ரோ வந்து நமக்கு வந்து இந்த ஆன்சர் காப்பி வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அது நீங்க எனக்கும் நம்ம சேனலுக்கும் கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ லைக் பண்ணிட்டு புதுசா ஒரு வேலை யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சர் கீ போன்ற பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக வரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க 12th படிக்கிற தரமா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன் வேர்டு எழுதிருக்காங்க பாருங்க. நான் தான் சொன்னேன், ஒரு பேஜ்லயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து ஒன் வேர்டை கரெக்டா எழுதிருங்க. செகண்ட் பேஜ்லாம் போதுங்க. அண்ட் ஒன் வேர்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே பேஜ்ல வந்து 2 மார்க் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, இடம் இருக்கு அப்படிங்கறதால நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அதே தான் இவங்களும் பண்ணிருக்காங்க பாருங்க. 14 ஒன் வேர்டு கரெக்டா எழுதிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் சென்டம் மிஸ் ஆகுது அப்படின்னா அது ஒன் வேர்ட்ல தான் மார்க் போகும். பட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒன் வேர்ட்ல 14 அவுட் ஆஃப் 14 மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி மார்க் போனுச்சு அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ 2 மார்க் பாருங்க, தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் பாருங்க. 15வது கொஸ்டின் நம்பர் போட்டாங்க, தமிழர்களின் புகழ் பலி புறநானூறு கூறுவது அப்படிங்கிறத போட்டுட்டு பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க. புகழினின் உயிரும் கொடுங்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளார். சோ அதாவது புகழ் அப்படின்னா தமிழர்கள் புகழ் வரும் என்றால் தன் உயிரையும் கொடுப்பார், பழி தமிழர்கள் பழி வரும் என்றால் உலகையே கொடுத்தாலும் பெற மறுப்பார். சோ அப்படிங்கறத தெளிவா எழுதியிருக்காங்க. சோ அழகா அந்த எக்ஸாம்பிள் முதற்கொண்டு எழுதியிருக்காங்க. பட் இந்த புகழ் பழின்னு போட்டு இந்த பாயிண்ட் இருந்தாலே போதும். பட் அதுக்கான அந்த அவங்க அந்த பாட்டையும் எழுதிட்டாங்க, எழுதிட்டு வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி அண்டர்லைன் பாருங்க, அண்டர்லைன் நீட்டா பண்ணியிருக்காங்க. சோ அவங்களுக்கு முழுசா 2 மார்க். சோ அதே மாதிரி ஒழுக்கமும் பொறையும் முனைப்போல் யாருக்குள்ள, இவ்வடிகள் எதை பற்றி, அதுல வர இவ்வடிகள் நாங்கோல் புழுவை குறிக்கிறது அப்படின்னு தெளிவா எழுதிருக்காங்க. அந்த நாங்கோல் புழுங்கிறது அண்டர்லைன் பண்ணிருங்க. அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான கீவேர்டு இருந்துச்சா அதை வந்து அண்டர்லைன் பண்ணிருங்க. சோ அது வந்து கரெக்ஷன் பண்ணல, அது டக்குன்னு பார்த்தோன்னு தெரியும் எது அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்கு ஈஸியா மார்க் கொடுத்துருவாங்க, 2 மார்க். அடுத்து பாருங்க, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவை அப்படின்னு போட்டு நான் தான் சொன்னேன்ல, எக்ஸாமுக்கு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஏன்னா அந்த ஆன்சர் கீ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஆன்சர் கீ கவர்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ இத்தனை பாயிண்ட் இருந்தா மார்க் கொடுக்கணும். 4 மார்க்னா 4 திருவினா 4 பாயிண்ட் இருந்தா மார்க் கொடுங்க. நெடுவினாங்கிறப்ப 6 முக்கியமான தலைப்புகள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால நீங்க பாயிண்ட் போட்டு எழுதுறது அவங்களும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கரெக்ஷன் பண்ணுவோம். அண்ட் வந்து நீட்டாவும் இருக்கும். பாருங்க எவ்வளவு நீட்டா எழுதி 2 மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பிரிவு 2ல 2 மார்க் எழுதியிருக்காங்க, ஃபுல்லா 2 மார்க் வாங்கிட்டாங்க. அடுத்து ஃப்ரெஷ்கோ ஓவியங்கள், கற்றள்ளி கோவில்கள், அதுல இருந்து 2 மார்க்கா கேட்டிருக்காங்க. ஸோ அது ஓகே. அடுத்து பாருங்க, உயிரீரு மெய்யீரு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதி அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, முழுசா 2 மார்க். ஸோ மேக்ஸிமம் 2 மார்க் பொறுத்தவரை உங்க எல்லாத்துலயுமே வந்து 2 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ அதுலயுமே இல்லை. அப்ப எதுல மார்க் போச்சு அப்படின்னா அங்கேதான் அந்த நெடுவினால போயிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நானும் இப்பதான் உங்க கூட பேப்பர் பாக்குறேன். ஸோ பாருங்க, அடுத்து 4 மார்க் பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இடம் எழுதிட்டாங்க, அடுத்து பொருள், அடுத்து விளக்கம் எல்லாத்தையுமே எழுதிட்டாங்க. அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து மருந்து, மருத்துவர், மருத்துவம் பற்றி திருக்குறள் கூறுவன் அப்படின்னு போட்டு மருந்துன்னு போட்டு அதுக்கான குறள் எழுதி அதுக்கான பொருள், அதே மாதிரி நோய் நாடி அப்படின்னு போட்டு குறள் எழுதி அதுக்கான பொருள், மருத்துவம் அப்படின்னு போட்டு குறள் அது எழுதி அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மார்க் வந்து அவங்க முழுசா கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, பிரிவு 2, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை குறிப்பிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியம்தான் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்தை வந்து எழுதியிருக்காங்க, நீட்டா எழுதியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கும் வந்து முழுசா 4 மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ அடுத்தது கற்றள்ளி கோவில்கள்,
அதை பத்தி தனியா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 4 மார்க் வாங்கிட்டாங்க. அடுத்து வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. வேற்றுமை அணினா என்ன அப்படின்னு எழுதி, எடுத்துக்காட்டு எழுதி, அதுக்கான பொருள் எழுதி, அணிக்கான பொருத்தத்தையும் எழுதியிருக்காங்க. ஒற்றுமை வேற்றுமை அப்படிங்கறது எழுதி இவ்வளவு நீட்டா எழுதின காரணத்தினால ஃபுல் மார்க் 4 மார்க் வந்து வாங்கிட்டாங்க. பாருங்க, கரெக்ஷன் பண்றவங்களே மறந்துருப்பாங்க இந்த அளவுக்கு எழுதவும். ஸோ அடுத்த 4 மார்க் ஆன்சர் காப்பி வந்து பிரிண்ட் வந்து அந்த போட்டோ வந்து ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க, தலைவியின் இல்லறை பாங்கினை பற்றி செவிலித்தாய் நச்சாயிடம் கூறுவது வியந்து கூறுக. நெடுவினா இங்க பாருங்க, முன்னுரை அந்த மாதிரி குறிப்பிச்சட்டம் போட்டு எழுத சொன்னேன்ல, பாருங்க குறிப்பிச்சட்டம் நீட்டா போட்டாங்க, எல்லாமே முன்னுரை எழுதிட்டாங்க, எல்லாமே கரெக்டா எழுதியிருக்காங்க. பாருங்க மேக்ஸிமம் எல்லாமே சூப்பரா பக்காவா பாருங்க எத்தனை பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அதனால ஃபுல் மார்க் 6 out of 6 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, மொழியை வெளிப்படுத்தும் நிலை, அதுக்கும் குறிப்பிச்சட்டுக்கம், முன்னுரை, மொழி, அதிகாரம், உடம்பின் வெளிப்பாடு, உணர்ச்சி வெளிப்பாடு, எழுத்து மொழி, முடிவுரை எல்லாமே எழுதி நீட்டா பாருங்க மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டா எழுதிட்டாங்க. ஸோ அப்ப இங்க எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? 6 மார்க் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, வாடிவாசல் கதை, அதுவுமே பாருங்க கரெக்டா குறிப்பிச்சட்டகம்லாம் எழுதி எல்லாமே கரெக்டா நீட்டா எழுதிருக்காங்க. பட் 5.5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பாட்டு 1 எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே 2 மார்க் அந்த இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு இதுல வந்து மார்க் மிஸ் ஆன காரணத்தினால பாருங்க எல்லாமே அதுக்குமே எதுக்காக மிஸ் பண்ணிருக்காங்க மார்க், எதுக்கு 5.5 போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? எதுக்காக 5.5 மார்க் போட்டிருக்காங்க? ஏதாவது மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் குறைச்சிருவாங்க. அதான் சொல்றேன்ல, அந்த சென்டம் எடுக்கிறது, அதுவும் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல வந்து சென்டம் எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதையுமே அவங்க ட்ரை பண்ணி 89 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க பேப்பர்ல அந்த அளவுக்கு மிஸ்டேக்கே கிடையாது. ஆக்சுவலி இந்த பேப்பர்ல வந்து மிஸ்டேக்கே இல்லை. பட் ஸ்டில் வந்து 89 மார்க். அப்ப பாருங்க, மிஸ்டேக் இல்லாமே 89. ஏன்னா வந்து சென்டம் எடுக்கிறதுங்கிறது ஏன் வந்து அவ்வளோ ஈஸியா சொல்லிடலாம் சென்டம் தானே அப்படின்னு. பட் அது ஏன் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நம்ம மேலையும் நம்ம என்னதான் கரெக்டா எழுதினாலும் ஒரு சில ஸ்டாஃப் வந்து கரெக்ஷன் பண்றது வேற மாதிரி கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு லக்கும் வேணும். ஏன்னா வந்து நம்ம பேப்பர் வந்து ஒரு நல்லா நார்மலா கரெக்ஷன் பண்றவங்க கையில போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சென்டம் நம்ம எழுதியிருக்கோம்னா சென்டம் போட்டுருவாங்க. இதே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கரெக்ஷன் பண்றவங்க தான் சென்டம் வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து நம்ம எழுதுறது போக அந்த பேப்பர் யாருக்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறத வச்சும் இந்த சென்டம்ங்கிறது டிசைட் ஆகும். பட் இந்த பேப்பர் பிரசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 89 மார்க் சென்டம் இவங்க எடுக்கல அப்படின்னாலும் 89 மார்க்குங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எந்த மாதிரிலாம் எழுதிருக்காங்க ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த பேப்பர் பார்க்கையில உங்களுக்கு தெரியும், ஓ இந்த மாதிரிலாம் எழுதுனா நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஓகே நம்மளும் நெடுவினாக்கு குறிப்பிச்சட்டம் போட்டு எழுதுவோம், பாயிண்ட் போட்டு எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னொரு சில பேப்பர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் முடிஞ்ச வீடியோ அப்லோட் பண்றேன். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் நிறைய 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் பேப்பர் பிரசன்டேஷன் கிடைச்சா நான் அப்லோட் பண்றேன். Thank you so much. Thank you, students.